ஆன்மீக அன்பர்களே, உங்கள் எல்லாரையும் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி மற்றும் ஒரு நல்ல தகவலோட உங்கள் எல்லோரையும் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நாம் பொதுவாகவே விரதம் இருக்கிறது நம்ம எப்போவுமே இருப்போம். அந்த விரதம் அப்படின்றது ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் வேறுபட்டு இருக்கும். அந்த விரதம் ஒரு சிலர் இருந்தாலும் எங்களுக்கு இந்த விரதம் பலிக்கலை அந்த விரதம் பலிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மனக்கவலையில் இருப்பீங்க. அந்த மனக்கவலைகள்லாம் நீக்கி நீங்கள் விரதம் இருக்கிறது உங்களுக்கு பலிக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யலாம், நம்ம விரதம் இருக்கிறதோட பலன் நமக்கு இரட்டிப்பாகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. நாம் பல பேர் விரதம் இருப்போம். ஆனால் சில நாட்களில் விரதம் இருந்தால் அதோட பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள்லாம் சொல்லுவார்கள். ஏன் அந்த நாட்கள் முக்கியம், எந்த நாளில் விரதம் இருந்தால் என்ன பலன், இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். கடைசியில் ஒரு சக்தி வாய்ந்த விரத முறையை பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பாதியிலே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமே போயிடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விரதம் அப்படின்னா அந்த விரதத்தோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். விரதம் அப்படின்றது வெறும் சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் விரதம் இல்லை. உடலை சுத்தப்படுத்துறது, மனசை சுத்தப்படுத்துறது, இறைவன் மேலே முழுமையான நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு தான் இந்த விரதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் கடைபிடிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். நாம் விரதம் இருக்கும்போது நம்மளோட மன அமைதி அதிகமாகும், தீய எண்ணங்கள் குறையும், உடல் நமக்கு சுத்தமாகும், ஆன்மீக சக்தி நமக்கு ரொம்ப அதிகமாகும். அதனால தான் முனிவர்கள் விரதத்தை மிகப்பெரிய ஒரு தவமாக கூறியிருக்காங்க. விரதம் அப்படின்றது நாம் அம்மனுக்கு விரதம் இருப்போம், ஐயப்பனுக்கு விரதம் இருப்போம், முருகனுக்கு விரதம் இருப்போம், வாராகிக்கு விரதம் இருப்போம். இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு கடவுள்களுக்கும் ஒரு மாதிரியான விரதங்கள் இருக்கும். சில பேர் ஒரு மண்டலம் 48 நாள் விரதம் இருப்பீங்க, சில பேர் ஒரு வார விரதம் இருப்பீங்க, 7 நாட்கள் விரதம் இருப்பீங்க, 9 நாட்கள் விரதம் இருப்பீங்க. அந்த விரதம் எத்தனை நாட்கள் எப்படிப்பட்டது அப்படின்றது தங்களை பொறுத்தது மட்டும்தான். இந்த விரதம் நம்ம இருந்தோம்லாம் இந்த அமைதி, இந்த சுத்தம்லாம் நம்ம கிடைக்குன்றதுனால மட்டும்தான் இந்த விரதங்கள் அனைத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். விரதம் அப்படின்றது வெறுமனே நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் கூறப்பட்டிருக்காங்க. எந்த நாளில் விரதம் இருந்தால் நம்மளோட பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா, திங்கட்கிழமை அப்படின்னாலே சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த திங்கக்கிழமைகளில் இந்த விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட மன கஷ்டம் குறையும், திருமண தடை நீங்கும், குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். அதே போல் சிவபெருமானுக்கு நாம் திங்கக்கிழமைகளில் விரதம் இருக்கும்போது ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொன்னோம் அப்படின்னா நமக்கு சிறந்த பலன் கிடைக்கும். ஓம் நம சிவாய மந்திரம் ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த மந்திரத்தை நாம் உச்சரிச்சுட்டு வரும்போது நம்மளுடைய மனசில் ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நம்மளுடைய மன அமைதி கிடைக்கிறத நம்மளால் உணர முடியும். அதே போல் திங்கக்கிழமை போல் வெள்ளிக்கிழமை விரதம் அப்படின்றது அம்மன் அருளால். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில் விரதம் இருந்தோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் எதுக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவங்க அப்படின்னா வீட்டில் பண வரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும், பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். சின்ன தீபம் ஏற்றி ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி நம்ம 108 முறையோ 1008 முறையோ தினம்தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கும் மிகுந்த பலன் இருக்குது. சனிக்கிழமை விரதம். பொதுவாகவே சனி அப்படின்னாலே நம்ம எல்லோருக்குமே தெரியும். சனிக்கிழமை நம்ம எதுக்காக விரதம் இருப்போம்? ஒன்று சனி தோஷம் நிவர்த்தி ஆகணும்னு விரதம் இருப்போம். அப்படி இல்லையா நமக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம சனிக்கிழமைகளில் விரதம் இருப்போம். இந்த சனிக்கிழமை விரதம் இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனைகள்லாம் நம்ம பிரச்சனைகள்லாம் தீரும்னா, கடன் பிரச்சனைகள் குறையும், நம்மளோட வேலையில் தடைகள் எதுவும் இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாம் நீங்கும், எதிரிகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகுவாங்க. அதே போல் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமைகளில் வழிபாடு பண்ணிங்களா அது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இந்த சனிக்கிழமைகளில் எள்ளு எண்ணெய் போட்டு விரதம் இருக்கிறதுக்கு சரியான முறை என்ன, இந்த விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எந்தெந்த கிழமைகளில் விரதம் இருந்தால் நமக்கு பலன் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ சரியான முறைப்படி நம்ம எப்படி இந்த விரதங்கள்லாம் இருக்கிறதுன்றத பார்க்கலாம். பலர் ஒரு தவறு செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. சாப்பிடாமல் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான விரதம் என்னென்னா கோபப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பிறரை காயப்படுத்தக்கூடாது, நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். இதெல்லாமே நம்ம விரதத்தோடு சேர்ந்ததான். காலையில் குளிச்சுட்டு தீபம் ஏற்றுங்க. சின்ன பிரச்சனையாக இருந்தாலும்
அந்த பிரச்சனையை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காங்க. சின்ன சின்ன ஒரு பிரார்த்தனைகளையும் வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. முடிஞ்சால் கோவிலுக்கு போங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும்போது நம்மளோட விரதம் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும். நீங்கள் எல்லாம் விரதம்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நாம் வந்து உணவு உண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் விரதம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம சுத்தமான மனசோடையும் அந்த விரதத்துக்குரிய பலனை வந்து அந்த கடவுளை பற்றி மட்டும்தான் நினைக்கணும் அப்படின்றதுக்காக தான் விரதத்தை வந்து நம்ம விரதத்துக்கு வந்து இத்தனை முறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து இந்த விரதத்தோட பலன் வந்து இரட்டிப்பாகிறதுக்கான ரகசியத்தை பற்றி நம்ம இப்போ பார்ப்போமா? இறைவன் வந்து நம்முடைய மனசை தான் வந்து பார்க்குறாரு. பணத்தை எப்போவுமே பார்க்க மாட்டார். பணம் எல்லாமே நாம் இந்த விண்ணுலகையும் மண்ணுலகை விட்டு விண்ணுலகத்துக்கு போகிறப்ப பணம் எதுவுமே வந்து கூட வராது. பணம் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். அதோடு சேர்ந்து நம்மளுடைய குணமும் எப்போதுமே வந்து சிறந்த ஒரு விஷயமா வந்து இருக்கணும். ஒரு பெரிய பூஜை பணத்தை மட்டும் வந்து விண்ணுலகத்துக்கு போகிறப்ப கடவுள் வந்து பார்க்க மாட்டார். நம்மளோட பெரிய பூஜைகளையும் பார்ப்பார். உண்மையான நம்பிக்கையோட ஒரு நாள் விரதமாக இருந்தாலும் அதற்கான பலன் வந்து நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்கிற பிரார்த்தனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக பலிக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. விரத முறை அப்படின்றது வந்து எப்போவுமே நம்பிக்கையோட முழு மனசோட செய்யும்போது அதுக்கான பலன் வந்து எப்போவுமே நம்ம நிறைய வீடியோக்களில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கான பலன் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் விஷயத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம். அது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் மற்ற கடவுள்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் மாதவிடாய் இருக்கும்போது கோவில்களுக்கு போகக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது, விரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு கணக்குமே கிடையாது. அம்மன் கோவில்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து மாதவிடாய் காலங்கள்லையும் போய்க்கலாம், வேண்டிக்கலாம். இப்போ வந்து பெண்கள் வந்து நிறைய மனசஞ்சலங்களோடு வந்து இருப்பாங்க. இதை தான் வந்து நான் கடைசியில் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த மாதிரி மனசஞ்சலங்கள் எதுவும் இல்லாமல் நான் சொன்னது போல் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து நான் சொன்னபடி நீங்கள் உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் நீங்கள் மனதார வச்சு வேண்டும் போது அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து கைகூடும். உங்களுடைய அத்தனை பிரார்த்தனைகளும் நிறைவேறணும்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நானும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கவலையில் இருக்க உங்கள் நண்பர்கள் எங்களுடைய விரதம் பலிக்கலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுருக்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன், நல்ல பதிவில். நன்றி மக்களே.